வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து கில்லி மாதிரி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா நின்று இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அதே சமயத்துல ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி லைட்டா ஆட்டி பாக்குறாங்க. நீ லூஸா இருக்கல, டைட்டா இருக்குன்னு. அடிப்பாவே எல்லாரும் லூஸா தானே இருப்பாங்க, அப்ப நீ லூசுன்னு ஒத்துக்கிறல, அப்ப நீ லூசு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி கேட்கறா. இவ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் திங்க் பண்ணிருக்காங்க. இதே சமயத்துல திடீர்னு என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு அந்த மாதிரி மல்லி இருந்தாலும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரியவர் கையை பிடிச்சின்னு, அந்த பெரியவர் யாரு? மல்லிக்கும் அந்த பெரியவருக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை தாத்தாவா இருப்பாரா, ஒருவேளை அவரோட அப்பாவா இருப்பாரா, என்னவா இருக்கும் ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு புரியாத புதிரா போயின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்துல இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பா இருக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பக்கம் கடுப்பாச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சரி, அந்த பெரியவர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் இருக்கு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம இலக்கியாவோட மல்லியோட அப்பா இருக்காருல்ல, அப்பா அவரை பெத்த அப்பா ஒருத்தர் இருந்தாருல, அவரு தான் அந்த தாத்தா. அந்த தாத்தா இவ்வளவு நாள் இருந்தாரடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஆமா தாத்தா இந்த நாள் இருந்தாரு. அவர் கொஞ்சம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் குடிக்கிறாரு. டீ குடிச்சிருந்தா சீக்கிரம் மண்டியா போட்டு போரு. அதனால ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிச்சதுனால அவர் நல்லா ஆரோக்கியமா ஸ்ட்ரென்த்தா சீக்கிரம் மை எனர்ஜி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது என் வயல் நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் உங்களுக்கே நல்லாவே தெரியும். எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ன்றது ஒன்று 100% இருக்குது. எல்லாத்துலேயுமே சுகர்ன்றது எல்லாத்துலேயுமே வரும். அது எந்த கருமம் இருக்கட்டும். ஏன் இப்போ நம்ம விளைச்சனே பண்ணாலும் மருந்து அடிச்சு தான் சாப்பிட்றோம். அதுலேயும் நம்மளுக்கு பாதி வியாதி வந்துடும். அதனால எவ்வளோ கிலோ முடியுமோ மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டு செய்கிறதே பெட்டராக இருக்கும். அதில் ஆனால் மகசூல் கம்மியாக தான் இருக்கும். அப்படி கம்மியாக இருந்தாலும் உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதை நான் 100% உறுதியாக சொல்லிடுறேன். நீங்கள் மகசூல் அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகமாக உரம் போட்டு தான் ஆகணும். இப்போ எப்படி இதை நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தில் இத்தனை காய் தான் காய்க்குன்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட இது தெரியும். இப்போ நாமளே இருக்கோம், நம்மளால இவ்வளோதான்ப்பா சம்பாதிக்க முடியும் அப்படின்றது வேற விஷயம். நம்மள ஒரு பக்கம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்பவே இது பண்ணனாகும், நம்ம ஒரே அடியாக போயிடுமே. அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே அதோட நிலவரம் என்னவோ அதோட தான் பண்ணும். அதுக்கு மேலே அதை பண்ணோம்னா அதுக்கு அதிகமாக உரம் போட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் கெமிக்கலை கலந்து ஒரே அடியாக போட்டு தள்ளுறாங்க. ஏண்டா நீ விவசாயத்தை பற்றி பேச வந்தியா, இல்லை ஒரே அடியா எல்லாரும் தீர்த்து கட்டுறதுக்கு பேச வந்தியா, மல்லி சீரியல் தானே பேச வந்தா, அதை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு பல பேர் கேட்பீங்க. சரி வாங்க கான்செப்டுக்குள்ளே போவோம். அப்படியே கான்செப்டே மாறி ஒரு பக்கம் வேற எங்கேயும் ட்ராக்கில் போதும். அப்புறம் நம்மளை பிடிச்சி போட்டு கும்மாங்குத்துன்னு கும்மி எடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நமக்கு நாம் உண்டு, நம்ம பொழப்புண்டு, அவ்வளோதான் அப்படியே இருந்துப்போம். சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அழகு செல்ல குட்டி அழகு கிளி பச்சை கிளி வெண்பா கிளி இருக்காங்களா, அந்த வெண்பா கிளி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே மல்லி உன் பிள்ளையம்மா என் பேத்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அந்த சமயத்தில் அந்த அன்பு இருக்கே பாசம் இருக்கே அம்மா பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேத்திக அப்படியே சும்மா சாக்லேட்டு கேக்கு ஐஸ்கிரீமு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு தராரு. யாருக்கு உங்கள் தாத்தா வாங்கிட்டு தந்தாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, டாடா.